தேவையான அளவுக்கு சொத்து சேர்த்து வைத்துக் கொண்டு காலாவதியான காலத்தில் அரசியல் செய்து அதிகாரத்தையும் கைப்பற்றுகிறார். அவங்க ஊராய் போய் மக்களை சந்தித்து பேச வேண்டியதில்லை. உடனே கட்சியை தொடங்கலாம், அடுத்து ஆட்சிக்கு போகலாம். ஆனால் என்னுடைய இளமையை முழுமையாக தொலைத்து தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல், சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாமல், வாழ வேண்டிய நேரத்தில் வாழாமல், உணவென்றால் என்னவென்று தெரியாமல், உறக்கம் என்றால் தேவையான நேரம் உறங்காமல், பொழுதுபோக்கு என்றால் தெரியாமல் சினிமாவுக்கு போனதில்லை, பீச்சுக்கு போனதில்லை, பொழுதுபோக்கில் கலந்து கொண்டதில்லை, விளையாட்டில் பங்கேற்றதில்லை, லீவு நாள் என்று சனி ஞாயிறிலே ஓய்வெடுத்ததில்லை, குடும்பத்தோடு கோடை வாசல் போய்விட்டு வருவோம் என்று போனதில்லை, குடும்பத்தோடு வெளிநாட்டுக்கு போய்விட்டு 10 நாள் சுற்றிவிட்டு வருவோம் என்று சுற்றியதில்லை, விரும்பிய உணவகங்களுக்கு போய் நல்ல நாட்டுக்கு சுவையாக சாப்பிடலாம் என்று சாப்பிட்டதில்லை, கிடைக்கிற கஞ்சியை குடித்துக் கொண்டு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உறங்கி 35 ஆண்டு காலம் பாடாய்பட்டு அரும்பாடுபட்டு வாழ்க்கையை முழுமையாக தொலைத்து இந்த இடத்தை அடைந்திருக்கிறோம். ஒரு மாநில கட்சியின் அங்கீகாரத்தை இவ்வளவு இழப்பை சந்தித்துதான், வாழ்வை தொலைத்துதான் இந்த இடத்தை எட்டி பிடிக்க முடியும். அப்படி இருந்தும் நம்முடைய வளர்ச்சியை கொடுக்காத சாதி வெறி பிடித்த கும்பல் நம்முடைய நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் கொள்கையிலே எனக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. அந்த கொள்கைகளை பரப்புவதிலே எனக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. அந்த கொள்கைகளில் எனக்கு தீவிரமான பிடிப்பு இருக்கிறது. அதனால் எந்த கொம்பனாலும் என்னை விலைக்கு வாங்க